கைஸ் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பொக்காபுரம் திருவிழா 2026 22ஆம் தேதி 2ஆம் மாதம் இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. யாரெல்லாம் போக போகிறோன்னா நான், தர்ணிகா, அக்கா, அப்புறம் அண்ணி எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க. நானும் கிளம்பி ரெடி ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி ஆச்சு. எங்கள் அக்காலாம் கிளம்பிகிட்டு இருக்காங்க. என் தம்பி இங்கே வந்து இங்கிட்டு வாடா காய் சேர்த்து காணிக்கணும். அவ்வளோ போ வேண்டாம் விட போ விட போடா. இதாரு பத்திரகாளி அம்மா. கைஸ் இங்கே பாருங்க, இவங்க தான் எங்கள் வீட்டில் வந்து பெரிய ரவுடி. இங்கே பாருங்க செம்மையா எவ்வளோ சொல்லுமோ. இது எங்க வீட்டு கருப்புலட்சுமி. இது நான் வந்துட்டு சுப்புலட்சுமி. பரா என்ன சொல்றது கைஸ், ஒன்றும் பரையில்லையா. எங்க போறேன் இப்போ எந்த பறவை இப்போ பறணும்டா கைஸ். இப்போ நான் வந்து கோவிலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். போகிற வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இருட்டாக இருக்கும், அதில் முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன். இல்லாட்டினா ஏதாவது கொஞ்சம் இருக்கிற வீடியோஸ் எடுத்து போகிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், அக்கா, தர்ணிகா எல்லாருமே கிளம்பியாச்சு. நம்ம அப்படியே போகிற வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் வண்டி சாவி எடுத்தே ப்ரோ. எங்கேச்சு ப்ரோ வண்டி சாவி எங்க ப்ரோ? கைஸ் கிளம்பியாச்சு கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:44 ஆயிடுச்சு. 6:44 ஆயிடுச்சு. நாங்கள் போகிற வழியில் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து தேவசாலை வந்து ரீச் ஆயிடுச்சு கைஸ். கொஞ்சம் மழை வர மாதிரி தான் கிளைமேட் இருக்கு. மழை வருமா வேறு தெரில. மழை வரக்கூடாது நம்ம, ஏன்னா அக்காங்க அப்புறம் பாப்பாங்கெல்லாம் இருக்காங்க. அதனால மழை வராமல் இருந்தால் சரி. லைட்டாக அப்படிதான் இருக்கிறது கிளைமேட்டு. போக வேண்டியதாக. டைம் பார்த்தீங்கன்னா 6:54 ஆயிடுச்சு கைஸ். நம்ம ஸ்கூபியில் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தப்பு டைமு. போயிட்டு இருக்கோம். போயிட்டு இன்னைக்கு நைட்டே ரிட்டர்ன் ஆகுவோமா இல்லை காலையில் ரிட்டர்ன் ஆகுவோமான்னு தெரியல. அங்கே போனாதான் தெரியும் என்ன கதை ஏது கதை அப்படின்னு. போவோம், பார்க்கலாம். இருந்துச்சுன்னா நைட்டே வருவோம். நைட்டு யானை கடை தானே, அதனால தான் யோசிக்கிறோம். இல்லைன்னா நைட்டே வந்துடலான்னு பார்க்கலாம். அங்கே போய் எப்படி செட் ஆகுதோ அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதுதான் ப்ளீஸ். அண்ணி வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கணுமாம்மா. அப்புறம் கூடலூர் டவுன் போய் தான் ஆகணும். அதனால போவோம். கிளியர் இருக்கா என்னன்னு வேற தெரில. ஏன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ரொம்ப இருட்டாயிருச்சு. அதனால தான் கைஸ் அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? கூடலூர் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு மேலே பாருங்க ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். தெரியுதுங்களா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கூடலூர் வந்தாச்சு. அண்ணி வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கணும்னு சொன்னாங்க. வண்டி வர இது ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கு கைஸ். ஏதோ தகராறு பண்ணுது. போயிட்டு வர வரைக்கும் நல்லா இருந்தா சரி. ஏன்னா நம்ம குழந்தைங்கள எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். எங்க அக்கா எங்க அண்ணி எல்லாருமே குழந்தைங்க. இதுல மெச்சூர்ட் ஆன ஆளு நான் மட்டும்தான். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சும்மா சொல்லி பார்த்தேன். அவங்களாம் கூட்டிட்டு போறோம். நல்லபடியா வண்டி போயிட்டு வந்தா பரவாயில்ல. கூடலூர் வந்தாச்சு கைஸ். கூடலூர் வர வரைக்கும் மழை வரல. அண்ணி பெட்ரோல் அடிக்கணும்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட சொல்லிடலாம், அக்கா நீங்க பெட்ரோல் அடிச்சுட்டு வாங்க, நாங்க கீழே நிக்கிறோம். ஓகேவா? டிவ்னி பெட்ரோல் அடிச்சுட்டு வர தாயனுக்கா. ஓகேவா? கீழே போ, மைசூர் போற வழியில. சரிங்களா? അവിടെ നിക്കാൻ പറ്റൂല. பெட்ரோல் அடிக்க மேலே போனோம். கைஸ் அண்ணி எல்லாரும் முன்னாடி போறாங்க. அவங்கள பெட்ரோல் அடிச்சுட்டு வர சொன்னேன். இப்போ வந்து என்ன சொல்றதுன்னா, என்ன தெரியுமா கைஸ், என்ன ஒரு பிரச்சனைனா 2 வீலரு விடுறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. எப்படியும் விடுவாங்க, விடாமலாம் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கூடலூர்ல பாருங்க கைஸ், போராட்டம் எல்லாம் பண்றாங்க. பேசுறாங்க. பொக்காபுரத்துக்கு கூட்டம் இருக்கா என்னன்னு தெரியலையே.
வண்டி இங்க நிப்பாட்ட முடியாது கைஸ். அங்க பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் இருக்காங்க, அதனால வண்டி நிப்பாட்ட முடியாது. இருக்கு அங்க கூட்டம் இருக்கு. அங்க பாருங்க தனியா வந்து பொக்காபுரத்துக்கு போறதுக்குன்னே தனியா ஒரு ஷெட்டு போட்டு இருக்காங்க லைன் போறதுக்கு. எனக்கு வந்து உங்களுக்கு வந்து அது காமிக்க முடியல, அதனால எதுவும் நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்ம வந்து பொக்காபுரம் போற ரோடு ஏரியாச்சு. நம்ம கீழே கோவில்கிட்ட நிற்போம். அண்ணியும் அக்கா வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு வரட்டும். அது வரைக்கும் இன்னைக்காவும் தம்பி வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டாங்க. நாங்கள் அவங்க போகிறாங்க கைஸ். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா சரியான ஒரு சம்பவம் ஆகி போச்சு கைஸ். நான் வந்து ஏடிஎம்க்கு காசு எடுக்க போனேன். ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கடை இருந்துச்சு, அங்கே இவங்க கேட்டாங்க. நான் அது தொட்டனும் ஒரு அதான் வந்து அதெல்லாம் தொடக்கூடாது, மண்டை காஞ்சிருச்சு கைஸ். அப்புறம் அவனுக்கும் எனக்கு சண்டை ஆயிடுச்சு. அப்புறம் முறைச்சிக்கிட்டே இருந்தேன், வெளியே வந்துட்டு என்ன முறைக்கிற அப்படின்னு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம்ட்டு உங்களை நாளைக்கு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். அவன் சரியான போதை கைஸ். நல்ல ஒரு விஷயத்துக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி போதையை போட்டு இருக்கிறவங்களும் இப்படி தான் செய்யன்னு சொல்லி நானும் அவாய்ட் ஆகிட்டேன். பாப்பா தம்பியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி அவங்க வாங்க போயிருக்காங்க கைஸ் கடைக்கு. அக்காவும் அண்ணியும் 2 பேரும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னென்னமோ. எந்த கடை மடிச்சது? 2 ஃப்ரூட்டி 2 மேங்கோ ஜூஸ் 2 என்னதா கைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ணி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே கிளம்புவோம் கைஸ். இது அவங்களுக்கு கொடுத்துட்றா गाइस இப்போ நாங்க வந்து கோவிலுக்கு போறோமா படத்துக்கு போறோமான்னு தெரியல गाइस. அப்படி எல்லாரும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே गाइस இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்க கிளம்பியாச்சு. அண்ணியும் அக்காவும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க गाइस. இருட்டா இருக்கு, நீ வா ஒட்டுக்காவே போய்க்கலாம் அப்படின்னாங்க. சரி இல்லை நீங்க கிளம்புங்கன்னு சொன்னேன். நான் இல்லை வெளிச்சு பாருங்க கூப்பிட்டு சொல்லிட்டேன் கைஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. சரி அவங்களும் வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க, அதனால அப்படியே போயிட்டு இருக்கோம். ஏதோ மலபார் ஹோட்டல் கிட்ட வெயிட் பண்றாங்களாமா. கைஸ் பண்ணிய ரீச் பண்ணியாச்சு. ஃபைட்டு வாங்க போல ஃபைட்டு ஒரு ஆளு கடைக்கு போனதா டிப்ஸ் ஆயிட்டு இருந்தேன். அப்பவே இவன் தொட்ட இதெல்லாம் தொடக்கூடாது தம்பி, டே தொடக்கூடாதுன்னு மண்டை காஞ்சு டேவா அப்படின்னு ஒரு வயசான ஆளுகிட்ட என்ன டே அப்படி சொல்றேன்னு. என்ன இது சரி வாங்கிக்கணும் உன் கடை பொருள் அப்படி வேணான்னு. அதுக்கப்புறம் வெளியே வந்து முறைச்சு பார்த்துட்டே இருந்தான். திருப்பி வந்தான், என்ன முறைக்கிற அப்படின்னு. நீங்க எதுக்கு முறைக்கிறீங்க அப்படின்னு. சரி சரி கிளம்பு அப்படின்னு, உங்களை நாளைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளேயே பறக்கிறது கைஸ். நம்ம அப்படியே ரோடுக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். ஃபாரஸ்ட்காரங்க இருக்காங்களா என்னன்னு தெரியல, கண்டிப்பா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. கைஸ் இப்போ வந்து உள்ள வந்து என்ட்ரு பண்ணிட்டாங்க. என்ன சொல்லி விட்டாங்கன்னா, உங்களுக்கு பஸ் தான் விட்டுருக்காங்களா, பைக்ல தான் போகணுமான்னு கேட்டாங்க. இல்ல சார் நாங்க வந்து கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, சரி நாங்க அலோட் பண்றோம், நீங்க பார்த்து சேஃப்டியா போங்க, ஏன்னா இப்பதான் யானைலாம் வெளியே இறங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க பொறுமையா போயிட்டு இருக்கோம் கைஸ். ஏதோ வண்டி பின்னாடியே போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன் இப்பயே வருவீங்களான்னு கேட்டாங்க. இல்ல சார் அப்படின்னு சொன்னோம். ரிட்டர்ன் இப்பயே வருவீங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க சார் நம்ம காலையில தான் வருவோம் அப்படின்னு சொன்னோம். ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அது பின்னாடியே வந்துடும் சார் அப்படின்னு சொன்னோம். அப்படியே போயிட்டு இருக்கேன் கைஸ். கைஸ் அண்ணியை வந்து முன்னாடி விட்டுட்டேன். பஸ் 2 பஸ் போயிட்டு இருக்கு. அவங்க சென்டர்ல போயிட்டு இருக்காங்க, நான் அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கேன். ஏன்னா என் வண்டியில லைட் பவர் ஜாஸ்தியா இருக்கு, அதனால கொஞ்சம் லைட் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதனால அவங்க கொஞ்சம் சென்டர்ல விட்டுட்டேன். சென்டர்ல போங்கன்னு சொல்லி. ஏன்னா யானைலாம் எப்ப நிக்கும்னு சொல்ல முடியாது கைஸ். அதனாலதான் முதுமலை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பாக்குறவங்க எல்லாமே நம்ம ஊருக்காரங்களா தான் இருப்பீங்க, கேள்விப்படாமலாம் இருக்க மாட்டீங்க. அதனால அப்படியே அப்படியே போயிட்டு இருக்கோம் கைஸ். அவ்வளோ ரஷ் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நாங்க வந்து சின்ன வயசுல எல்லாம் போகும்போது அவ்வளோ வண்டி இருக்கும் இங்க இருந்து போகும்போது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எந்த வண்டியுமே எதுவுமே ரெஸ்பான்ஸ். ஒருவேளை நாங்க ஒருவேளை லேட்டா வந்துட்டு இருக்கலாம். ஆமா அங்கெல்லாம் ஃபுல்லு வண்டி, அங்கெல்லாம் நிப்பாட்ட முடியாது, அங்கெல்லாம் ஃபுல்லு கடைகளா தான் இருக்கும்.
ஓகே கைஸ், அப்படியே கைஸ் நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா பொக்காபுரம் கோவில் ரோட்டு ஏரியாச்சு. போகுது வண்டி. பொக்காபுரம் ரோட்டுக்கு ஏரியாச்சு கைஸ். இந்த வருஷம் அவ்வளோக்கு எதுவும் ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப கூட்டமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சின்ன வயசுலலாம் வரும்போது இந்த இந்த லைனில் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும் கைஸ். போகிறதுக்கே அவ்வளோ இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஏதோ எங்களுக்கு எனக்கு ஏதோ பெருசாக எதுவும் தெரியல. நம்ம அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு பார்ப்போம், சரிங்களா? ஏன்னா டிராஃபிக்கே கம்மியாக தான் இருக்கு, வண்டி நிறைய வந்துட்டு இருக்கு. வண்டி வந்து கைஸ் நம்ம அப்படியே கோவிலுக்கு போற ரோட்டுக்குள்ள ஏரியாச்சு. சரியான பொடி கைஸ், செம்ம பொடியா இருக்கு. அப்படியே உள்ள ஏரியாச்சு, அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கு, கேரளா வண்டி. நாங்க அதுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி நிறைய வண்டி வந்துட்டு இருக்கு. பனி செம்ம பனி கைஸ், இங்க சரியான குளிர் வேற. கண்ணுக்கெல்லாம் அடிக்கும் லைட்டு, இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போயிட வேண்டியதான். இந்த வண்டி வேற, புகை வேற, ஒரே கடுப்பு கைஸ். பாவம் ஆப்போசிட்ல வரவங்களுக்கு ரொம்ப கண்ணுக்கு வந்து லைட் அடிக்கும். அதனால நம்மளும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம போகணும், அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஆனால் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும். அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம நார்மல் லைட்ல தான் போயிட்டு இருக்கோம். இப்போ வண்டி அங்கிருந்து வந்துட்டு இருக்கு கைஸ், லைனா. கைஸ் நம்ம பாத்தீங்கன்னா அப்படியே பார்க்கிங் கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி அப்படியே லைனா நிக்குது. ஆமா, அது சும்மா அப்படியே டிசைன் ஸ்டைல், வண்டி அப்படியே நிக்குது. அதனால நம்ம அப்படியே நிக்கிறேன். அங்க வண்டி வரனால தானே இங்க வண்டி நிக்கலையா? போங்க ஏறி போங்க. கைஸ் எங்க அண்ணி கேக்குறாங்க இந்த வழியா போலாமான்னு. போங்க அப்படி. ஏன் அவ்வளவு அவசரம்? அங்க இது போடுவாங்கன்னு நினைக்கிறேன், டோக்கன் வண்டிக்கு. நீங்க போங்க, நான் வரேன் பொறுமையா. கைஸ் காருக்கு மட்டும் தான் டோக்கன் போடுறாங்க, நம்மளுக்கு டோக்கன் கிடையாது. நம்மளுக்கு இங்க டோக்கன் இருக்கான்னு தெரியல. ஆமா கைஸ், கண்டிப்பா டோக்கன் இருக்கு. 2 வண்டினா எவ்வளோண்ணா? தேங்க்ஸ்ண்ணா. போலாங்க்கா. கைஸ் நம்ம வந்து டோக்கன் வாங்கியாச்சு. ஒரு வண்டிக்கு 20 ரூபா, 2 வண்டிக்கு 40 ரூபா. டோக்கன் போட்டு உள்ள ஏறியாச்சு. இப்போ நம்ம கேமரால பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இல்லைன்னு காமிக்குது. ஸ்டோரேஜ் இல்லைன்னு இல்லை, சார்ஜ் இல்லைன்னு சொல்லி காமிக்குது கைஸ். நம்ம கோவில் கிட்ட வந்தாச்சு. ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. என்னன்னு சொல்றாங்க? கைஸ் நம்ம அவங்க கைஸ் நம்ம வண்டி இங்கேயே நிப்பாட்டிக்கலாம் கைஸ், அப்பதான் நம்ம போகும்போது எடுக்கிறது கரெக்டா இருக்கும்.
அக்கா இப்படி போடுக்கா. எப்படி அவங்க அங்க இருந்து வண்டி வரும்னு சொல்லி அப்படி இப்படி இப்படி இருக்காங்க. இப்படி நிப்பாட்டு. அப்பதான் நம்ம வந்தோடனே இப்படி எடுத்துட்டு போகலாம். அங்க இங்கே போட்டோம்னா எடுக்க முடியாது. கைஸ் நம்ம அப்படியே வண்டி நிப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம அப்படியே உள்ள போறோம். அங்க கேட்டு பார்ப்போம். எடுத்துட்டு போக சொன்னாங்கன்னா போலாம். ஆமா உங்க டிக்கிக்குள்ள வைங்க. ஏன் அதெல்லாம் வைக்க முடியாதா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொக்காபுரம் கோவில் வந்தாச்சு கைஸ். வண்டி பார்க் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் எல்லாருமே. பாருங்க கூட்டம் இருக்குது கைஸ். கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். கூட்டம் நல்லாவே இருக்குது. ஆனால் வண்டியில் வரும்போது அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை கைஸ். நாங்கள் வண்டி வந்தோம் பார்த்தீங்களா, இப்போ ரொம்ப கூட்டம் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி கூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்குது கைஸ். உள்ளே போய் இங்கே பாருங்க கைஸ், தர்ணிகா தர்ணிகா பாருங்க கைஸ், எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா. ஹாய் சொல்லு. பார்த்தீங்களா, இன்னொரு சொல்லு, இன்னொரு சொல்லு கைஸ். நம்ம அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் கைஸ். பசிக்குது லைட்டாக, சாப்பாடு சாப்பிட்ணும். அப்படியே போவோம். போயிட்டு எதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம். அன்னதான் ஏதாவது கொடுப்பாங்க. அப்படியே கன்டினியூ பண்ணுறோம் கைஸ் உள்ளே போயிட்டு. இதுதான் என்ட்ரன்ஸ் கைஸ். அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டு இருக்கிறோம். சாமியை பார்க்கணும். லைன் நிற்கிதான்னு தெரில. அப்படியே உள்ளே போகிறோம். இது வந்து இதை சாமியை வச்சு ஊர்வலம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஊர்வலம் போகிறாங்க கைஸ். பால் குடம் எடுக்கிறாங்க. சவுண்டுல கேக்குமான்னு தெரியல. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போக போகிறோம் கைஸ். எல்லா இடத்துலையும் வந்து கணக்காட்டம்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போக போகிறோம். சாமி கும்பிட்டு வந்து கன்னியூ பண்ணுறோம் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமியில் கும்பிட்டு வந்தாச்சு. நல்லபடியாக நல்லா நீட்டாக சாமியை கும்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா சாப்பிட போகிறோம் கைஸ். செம்ம பசி இருக்குது. எங்கள் அண்ணி ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. எங்கள் அண்ணி ஒன்றும் வாங்கி தர மாட்டாங்க. அதனால் நம்ம இப்போ எங்கேயா தான் அன்னதானம் எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதாக கைஸ். இங்கே பாருங்க ஃபுல்லு கூட்டம்தான். நல்லா திருப்தியாக வந்து சாமியை பார்த்தாச்சு கைஸ். ஒரு குறைகளும் இல்லாமல் பார்த்தாச்சு. அவங்க 2 பேரும் கடைக்கு போகிறாங்க கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இங்கே தான் அன்னதானம் போட போகிறாங்க. சவுண்டில் எதுவும் கேட்காது. நாங்கள் அன்னதானம் சாப்பிட போகிறோம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுக்குறாங்க அன்னதானம். நாங்கள் எல்லாருமே இருக்கோம். சரி கைஸ், சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் வாங்கிட்டோம். கொஞ்சம் சாப்பாடு தான் கிடச்சிச்சு. ஏன்னா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் எல்லோரும் வாங்கியாச்சு. எனக்கு பாருங்கள் கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. நல்லா பசி இருக்குது, பரவாயில்ல. கிடச்சதே பெரிய விஷயம். அதை சாப்பிட்டு அமைதியாக அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். பார்த்தீங்கன்னா தம்பி என்ன பண்ண போகிறார் கைஸ். தம்பியாக பார்த்தீங்கன்னா விளையாட போகணுன்னா அதனால் போயிட்டு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தர்ணிகா இதுக்குள்ளே விளையாட போகிறாங்க. நெல்லு டிக்கெட்டு கொடுத்துருக்கோம். ஓ பொறுமையாக விளையாட. தர்ணிகா விளையாட போயிட்டா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தர்ணிகா வந்து இதில் விளையாடணும்னு சொன்னாங்க. அதனால் அவளை ஏற்றி விட்டாச்சு. அவள் பாருங்க ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுமோ, ஜாலியாக இருக்கா? மேலே போ மேலே போ.
பொறுமையா குதி தரணிக்கா. பாருங்க எப்படி குதிச்சுட்டு இருக்காங்க. தரணிக்கா தரணிக்கா எப்படி இருந்துச்சு தரணிக்கா? இங்கிட்டு வா. வயிறு சொட்டுற பலூன் சுடணும்னு சொன்னாங்க. தரணிக்கா பாருங்க, தரணிக்கா கண்ணு வச்சு சுடுறாங்க. இதில் வந்து நாங்கள் விளாண்டு முடிச்சுட்டு இப்போ வந்து டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ப்ளீஸ். அவ்வளோதான். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. யார் நீங்கள்? எங்கள் அண்ணி வந்து டீ வேணுன்றாங்க. அப்படியே டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது ப்ளீஸ். பார்த்தீங்கன்னா நம்ம டீயெல்லாம் சாப்பிட்டு பொக்காபுரத்து வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு வேறு வந்திருக்கான். நாங்கள் வரும்போது போலீஸ்காரங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, எங்கள் அண்ணாலாம் முன்னாடி போயிருக்காங்க, வரும்போதே அவங்க கூட வந்துடுவோன்னு சொல்லி தான் வந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடவுள் நம்ம ஃப்ரெண்டை வர வச்சு அவர் பின்னாடியே நம்ம போக போகிறோம். அக்காலாம் அந்த பின்னாடி வந்தாங்க. நம்ம வந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிதான். அவன் முன்னாடி வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு போய் அங்கே போய் ஃபோன் பண்ணுவான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு காரில் முன்னாடி போகிறோம். பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டு தான். அவன் பின்னாடியே நம்ம வந்து கூடலூர் வரைக்கும் போக போகிறோம் கைஸ். போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம பக்கத்தில் அவன் பின்னாடியே நம்ம போக போகிறோம். பேக்நாட்டில் போகிறானா அவன் தான். அவன் பின்னாடியே அப்படியே கூடலூர் வரைக்கும் போயிடலாம் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். பாறங்கல்ல உருண்டு கொண்டு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆச்சு கைஸ். பாருங்க எல்லாரும் ஓடுறாங்க. பின்னாடி ஓடுறாங்க கைஸ். சரியான அட்வென்ச்சர் கைஸ். யானை. இப்போ நாங்கள் இந்த வீட்டு பக்கத்தில், வீட்டு பக்கம்னா கொஞ்சம் மேலே இங்கே ஏறி ഒരു മണി ஒன்னும் வரக்கூடாது. அடிச்சிரு பயம் போட்டுன்னு சொல்லு. எதுக்காக இது பண்ற? இருக்குன்னா பயம் மாமா. வாங்கடி உங்களை நீங்க தானே கைஸ். எங்க அண்ணி தான் சொன்னாங்க 3 மணிக்கு போலாம். நல்ல 3 மணி ஆச்சு கைஸ். என்ன பயப்படுறாங்க தெரியுமா கைஸ்? நான் 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்திருக்கேன். நான் தனியாவே வந்திருக்கேன். ஆனா இப்படி எல்லாம் நான் வந்து பயப்பட்டேன். அப்ப மாத்திரம் இல்ல பண்ணது ஆனும் இல்லவா போவது அப்பதான் ஏழை இருந்துச்சு. அங்க அந்த புத்து இருந்துச்சுல, அது பக்கத்துல நின்றுட்டு இருக்கு. நீ எங்க பாத்தீங்க? எங்க விட்டுட்டு போயிட்டு அப்படியே ஸ்பீடா போய் புட்டு புத்துக்கு கொஞ்சம் கீழே அந்த மரம் இருந்துச்சுல, அந்த மரத்துக்கு கொஞ்சம் கீழே அது ஒட்டி வந்துதான் இங்க உங்களை இது பண்ணிருக்கும். அட்வென்ச்சரா இருந்துச்சு கைஸ். யானையை பார்த்திருந்தோம். யானை பாருங்க வீட்டுக்குள்ளேயும் வந்தாச்சு. அதனால பாத்தீங்கன்னா பத்திரமா வந்தாச்சு. வேற இன்னும் சொல்றதுக்கு இல்ல. தர்மிகா என்ன சொல்ல இருக்கு? நீ பயப்பட்டியா? அப்ப பயப்பட்டியா? நீ டாக்டர் தானே?
எப்படி இருந்துச்சு அவனு எவ்வளவு பெர்சன்ட்? ட்ரெஸ் ஊட்டிட்டு பசி எடுத்துச்சு கைஸ். அம்பளி மாதிரி தின்னுட்டு இருக்கான் பாருங்க கைஸ். ஓகே ஹாப்பியா இருந்துச்சா உனக்கு சொல்லு. கைஸ் அவன் பாருங்க பசி எடுத்துச்சு கைஸ். அங்க கொஞ்சோண்டு தான் அன்னதானம் தான் கொடுத்தாங்க. நாங்க ஏதோ சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். எங்க அன்னைக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. இருட்டுனாலே பயமாமா. அதனால இவங்க தான் கைஸ் சொன்னாங்க 3 மணிக்கு மேல போலாம் 3 மணிக்கு போலான்னு. என் பேச்சு யாரு எப்ப கேக்குறாங்களோ அப்பதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. ஏன்னா நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க இவங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பாத்துக்கலாம். ஏன் வண்டி என்ன போவதா, அதெல்லாம் வண்டி எவ்வளவு வண்டி போகும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சரி நல்லபடியா என் ஃப்ரெண்டு வந்தனால அவன் பின்னாடியே கார்ல பின்னாடியே வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.